சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும். அப்ப சிறுகதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேலை நாட்டுலதான் முதல்ல தோன்றியது. முதல்ல மேலை நாட்டுல தோன்றிய இலக்கிய வகை யாது அப்படின்னு கேட்டா நாவல் இலக்கியம்தான் முதல்ல மேலை நாட்டுல தோன்றியது. அதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டு கழித்து சிறுகதை அப்படிங்கிற ஒரு இலக்கிய வடிவம் அதே மேலை நாடுகள்ல உருவாயிருக்கு. தமிழ் மொழியில நாவல் பிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஆங்கில நாவல் உருவாகி 100 நூற்றாண்டுகள் கழித்துதான் நம்மளுடைய தமிழ் மொழியில நாவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறந்தது. தமிழ்ல நாவல் தோன்றி ஒரு 50 ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் தான் சிறுகதை அப்படிங்கிற ஒரு இலக்கிய வடிவம் தனியாகவே உருவானது. அப்ப மேலை நாடுகள்ல இந்த நாவல், சிறுகதை இது எல்லாமே வளர்ச்சியுறுவதற்கு காரணமாக அமையக்கூடியது பத்திரிகைகள். அதே மாதிரி இந்த இந்திய இலக்கிய வடிவங்கள்லயும் தமிழ்லையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இலக்கிய வடிவங்கள் அதாவது பெருகியதற்கு முழு காரணம் எது அப்படின்னா தமிழ் பத்திரிகை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் அமெரிக்காவுல முதல்ல சிறுகதை அப்படிங்கிற ஒரு வடிவம் ஒரு தனி இலக்கிய வடிவமாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு தனியான ஒரு இலக்கணம் வகுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தனி இலக்கணம் அதற்கு வகுக்கப்படலாம்ங்கிற ஒரு உணர்வு நிலை யாருக்கு ஏற்பட்டது அப்படின்னா அமெரிக்கர்களுக்கு தான் ஏற்பட்டது. அமெரிக்க எழுத்தாளர் நாத்தானியல் ஹாத்தோன் இந்த ஆசிரியர் அவங்க அப்பப்ப எழுதின சிறுகதைகள் அத்தனையுமே திரட்டி திரும்ப சொன்ன கதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பாக என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா வெளியிட்டிருக்கிறாரு. இன்னொரு சிறுகதை ஆசிரியர் யார் அப்படின்னா எட்கர் ஆலன் போ. இந்த கதை தொகுதிய கிரஹாம்ஸ் மேகசின் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில விமர்சனம் செஞ்சு எழுதுறதுக்காக எடுத்துக்கிட்ட அந்த கொள்கைகளை தான் பிற்காலத்துல வந்த அறிஞர்கள் அத்தனை பேரும் சிறுகதைகளுக்கான இலக்கிய கொள்கைகள் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்ப உலகமே இவருடைய கொள்கைகளை தான் சிறுகதைக்கான இலக்கிய கொள்கைகளாக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அமெரிக்காவிலதான் சிறுகதை அப்படிங்கிற ஒரு இலக்கிய வடிவம் முதலாக பிறந்திருக்கு. தனி இலக்கணம் சிறுகதைக்கு வகுக்கப்படலாம்ங்கிற உணர்வும் அவங்க கிட்டதான் முதல்ல எழுந்திருக்கு. அமெரிக்க எழுத்தாளர் நாத்தானியல் ஹாத்தோன் அப்படிங்கிற ஆசிரியர் தான் அப்பப்ப அவர் எழுதிட்டு வந்த சிறுகதைகள் அத்தனையுமே திரட்டி திரும்ப சொன்ன கதைகள்ங்கிற தலைப்போட ஒரு தொகுப்பா வெளியீடு பண்ணிருக்கிறார். இன்னொரு சிறுகதை ஆசிரியர் எட்கர் ஆலன் போ. இந்த கதை தொகுதிய கிரஹாம்ஸ் மேகசின்ங்கிற ஒரு பத்திரிகையில விமர்சனம் செய்த தருவாயில ஒரு நெறிய பின்பற்றி இருக்கிறார். அந்த நெறியதான் சிறுகதைக்கான இலக்கிய கொள்கை அப்படின்னு சொல்லி இலக்கிய உலகமே ஏத்துக்கிட்டாங்க. எட்கர் ஆலன் போ கருத்து, அவருக்கு பின்னாடி வந்த பிராண்டர் மாத்யூஸ் இந்த திறனாய்வாளருடைய கருத்து, இத ரெண்டையுமே சேர்த்துதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இலக்கிய ஆராய்ச்சிக்கு உண்டான கொள்கைகளாக காலப்போக்கில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வகுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல முதலாவதாக எட்கர் ஆலன் போ என்ன மாதிரியான இலக்கிய கொள்கையை சிறுகதைக்கான இலக்கிய கொள்கையை முன் வச்சிருக்கிறார். சிறுகதை என்றால் அரை மணியிலிருந்து 1 மணி அல்லது 2 மணி அவகாசத்திற்குள் ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தன்னளவில் அது முழுமையுடையதாக இருக்கணும். அது தரக்கூடிய விளைவை ஒரு தனி மெய்ப்பாடாக இருக்கணும். கதையை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எந்த விதமான குறுக்கீடுகளோ இருக்கக்கூடாது. வாசகனினுடைய புலன் முழுவதும் 5 புலன்களையும் அந்த கதாசிரியன் கட்டுப்பாடோட வச்சிருக்கணும். வாசகர்களுடைய 5 புலன்களையும். சிறுகதை அரை மணில இருந்து 1 மணில அல்லது 2 மணிக்குள்ளார படிச்சிடணும். ஒரே மூச்சுல உட்காந்து படிச்சிடணும். அது அளவுல அது முழுமையா இருக்கணும். ஒரு கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டா அது அளவுல அது முழுமை பெற்றதாக இருக்கணும். அது ஒரு தனி மெய்ப்பாடா இருக்கணும். அதை முடிக்கிறதுக்குள்ளார வெளியில இருந்து எந்த விதமான புற தாக்குதல்களுக்கும் ஈடுபட்டு அந்த நபர் எழுந்து செல்லாமல் ஒரே மாதிரி 5 புலன்களையும் ஆசிரியர் கட்டுப்பாடோடு அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆதிக்கத்துல வச்சுக்கணும். கதாசிரியனுடைய ஆதிக்கத்துல கட்டுப்பாடோட வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம். கட்டுப்பட்டதா. அடுத்தது ஆலன் போ வகுத்தளித்த இந்த இலக்கிய கொள்கையில 2 அம்சங்களை நம்ம பார்க்க முடியுது. அதுல சிறுகதைன்னு எடுத்துக்கிட்டா ஒரே மூச்சுல படித்து முடிக்கக்கூடிய வகையில இருக்கணும். இன்னொன்னு கதையினுடைய சம்பவ கோவையில ஒரு முழுமை தரக்கூடிய பண்பு இருக்கணும். நீங்க எந்த சம்பவத்தை சொன்னாலும் சரி கண்டிப்பா அதுல ஒரு முழுமை இருக்கணும். தன்னளவில் முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும். இந்த 2 அம்சங்களையுமே ஆலன் போ வரையறுத்து பிரகடனம் செஞ்சதுக்கு அப்புறம் எட்கர் ஆலன் போக்கு அப்புறம் 60 வருஷம் கழிச்சு 1901 வருஷம் பிராண்டர் மாத்யூஸ் அப்படிங்கிற நபர் அவருடைய அனுபவத்தை சொல்றார். ஒவ்வொரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாவல்னு எடுத்துக்கிட்டா நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும் இல்லையா? அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் தனித்தன்மைகள் இருக்கும்.
ஆனா சிறுகதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு பாத்திரத்தினுடைய நடவடிக்கைகள் மட்டும்தான் இருக்கும். அல்லது ஒரு தனி சம்பவத்தை பற்றி தான் இருக்கும். அல்லது ஒரு தனி உணர்ச்சி தரக்கூடிய விளைவை பற்றித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தனி ஒரே ஒரு பாத்திரத்தினுடைய நடவடிக்கை, ஒரு தனி சம்பவம் அல்லது ஒரு தனி உணர்ச்சி தரக்கூடிய விளைவு. இததான் ஒரு சிறுகதை எடுத்து சொல்லணும். சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா பிராண்டர் மாத்யூஸ் அப்படிங்கிற அறிஞர். நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். இந்த எட்கர் ஆலன் போவுக்கு அப்புறம் சிறுகதையினுடைய இலக்கணத்தை ரொம்ப தெளிவாகவோ ஆழமாகவோ சிந்திச்ச ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பிராண்டர் மாத்யூஸ் தான். அவர் ஒரு நூல் எழுதி இருக்கிறார். எந்த வருடம்? 1901 வருடம். என்ன நூல் எழுதி இருக்கிறாரு? சிறுகதையின் தத்துவம் அப்படிங்கிற பெயர்ல, அதாவது பிலாசபி ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூல் எழுதி இருக்கிறார். சிறுகதை தத்துவம், பிலாசபி ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி. எழுதின அறிஞர் பிராண்டர் மாத்யூஸ். அந்த நூல்ல அவர் என்ன கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார்? சிறுகதைக்கும் நாவலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நமக்கு விளக்கி சிறுகதைனா எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறார். அந்த வகையில நாவலுக்கும் சிறுகதைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு மெய்ப்பாட்டு ஒருமை அப்படிங்கிற உணர்வு நிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்றார். வினா ரொம்ப முக்கியம். நாவலுக்கும் சிறுகதைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு மெய்ப்பாட்டு ஒருமை என்ற உணர்வு நிலையை பொறுத்தது என்ற கருத்தை முன்வைத்த அறிஞர் யார்? பிராண்டர் மாத்யூஸ். அப்ப மெய்ப்பாட்டு ஒருமை அப்படின்னு வந்தாலே பிராண்டர் மாத்யூஸ் அப்படிங்கிற நபர். அப்ப நாவல்ல சம்பவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு தொடர்ந்து வரும். உணர்வு நிலைகளும் பலவித மெய்ப்பாடுகளாக மாறி மாறி வரும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன் அப்படின்னா, பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நான் எவ்வளவோ நபர்களை நான் என்ன பண்ணிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இதை தாண்டி என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா இன்பம் மட்டும் கிடையாது. அதாவது நவரசங்களும் என்ன இருக்கும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதாவது மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். உணர்ச்சிகள், ஒரே வகையான உணர்ச்சி வசம், காதல், அவலம், நகைச்சுவை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூரிப்பு, இந்த மாதிரி நிறைய உணர்வு நிலைகளை நான் கடந்து வந்திருப்பேன். ஆனா சிறுகதையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெய்ப்பாட்டு ஒருமை அப்படிங்கிற உணர்வு நிலையை பொறுத்தது. ஆனா நாவலை பொறுத்த வரைக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து வரக்கூடிய காரணத்தினால உணர்வு நிலைகள்ல பலவிதமான மெய்ப்பாடுகளாக மாறி மாறி உருவாகுது. அப்போ ஒரு தனி விளைவை எதிர்பார்க்க முடியாத ஒரு பகுதியாக நாவல் இருக்கு. இப்ப எனக்கு வெறுமனே நான் மகிழ்ச்சி மட்டுமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை சிறுகதையில சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில இன்பமும் நடக்கும், துன்பமும் நடக்கும். அதை தாண்டி காமம், காதல்னு பல்வேறு வகையான உணர்வுகளை நம்ம கடந்து வந்திருப்போம். அதை எல்லாத்தையும் கலந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு தனி விளைவை ஏற்படுத்த முடியாது. கண்டிப்பா சிறுகதை நாவல்ல ஒரு அத்தியாயமாக அல்லது ஒரு நிகழ்ச்சியாக அல்லது ஒரு நீண்ட கதையில பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கதையாக இருக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. நான் நாவல் எழுதுறேன். அந்த நாவல்ல இருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நான் சிறுகதையா எழுதிடுறேன். ஒரு அத்தியாயத்தை மட்டும் எடுத்து கொடுத்துறேன். அல்லது ஒரு கதையை பிரிச்சு ஒரு கிளை கதையை மட்டும் நான் கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ஒரு சிறுகதைனா அது சிறுகதை வடிவமே கிடையாது. சிறுகதை வடிவம் தன்னளவுல முழுமையுடையதா இருக்கணும். நாவல் பொறுத்த வரைக்கும் தன் அளவுல, அதாவது அந்த நாவலை முடிச்சாதான் அது முழுமை அடையும். சிறுகதையை பொறுத்த வரைக்கும் அரை மணி அல்லது 1 மணி 2 மணி நேரத்துக்குள்ளார அது முழுமை பெற்றதாக இருக்கணும். அழகும் சுவையும் கெட்டுவிடக்கூடிய உணர்வு தருவது அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒருவேளை நீங்க அந்த மாதிரி நீங்க சிறுகதை அப்படிங்கிற ஒரு வடிவம் நாவல்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வடிவமாகவோ அல்லது அந்த நாவல்ல இருந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி நீங்க எழுதணும்னு முயற்சி பண்ணாலோ கண்டிப்பா அதனுடைய வடிவமும் அழகும் இந்த இடத்துல கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது யாரு? பிராண்டர் மாத்யூஸ் அப்படிங்கிற நபர். அப்ப ஆங்கில இலக்கியத்துல தலைச்சிறந்த நாவல், சிறுகதை இது எல்லாத்தையுமே எழுதி புகழ் பெற்ற இன்னொரு நபர் இருக்கிறார். யார் அவரு? வர்ஜீனியா உல்ஃப். அவர் என்ன சொல்றார்? நாவலுக்கும் சிறுகதைக்கும் அவர் ஒரு வித்தியாசத்தை எடுத்து சொல்றார். எட்கர் ஆலன் போ, நாத்தானியல் ஹாத்தோன் அப்படிங்கிற நபர் அவர் அப்பப்ப எழுதின கதைகள் எல்லாத்தையுமே திரும்பி சொன்ன கதைகள் அப்படிங்கிற தலைப்போட ஒரு தொகுப்பா வெளியீடு பண்ணி இருந்தாரு. அதை விமர்சனம் செய்யறதுக்காக எடுத்துக்கொண்ட அந்த கொள்கைகளை இலக்கிய உலகமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்துட்டு சிறுகதைக்கு உண்டான இலக்கிய கொள்கைகள்னு ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிராண்டர் மாத்யூஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வராரு. அவருடைய கொள்கையும் ஓரளவு வந்துட்டு இலக்கிய வடிவத்திற்கு உண்டான அமைப்பு எடுத்து சொல்லுது. அதுல முதலாவதாக எட்கர் ஆலன் போ சிறுகதை 1 மணியிலிருந்து அரை மணியிலிருந்து 1 மணி அல்லது 2 மணிக்குள்ளார படிச்சு முடிச்சிடணும். ஒரே மூச்சுல படிச்சு முடிச்சிடணும். தன்னளவுல முழுமையுடையதா இருக்கணும். அது ஒரு தனி மெய்ப்பாடா இருக்கணும். அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளார யாருமே வெளியில இருந்து குறுக்கீடு பண்ணாமலோ அல்லது ஐம்புலன்கள் முழுவதையும் கதாசிரியனுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா 1901 பிராண்டர் மாத்யூஸ் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே ஒரு பாத்திரத்தினுடைய நடவடிக்கையோ அல்லது ஒரே ஒரு தனி சம்பவத்தை பற்றியோ
அல்லது ஒரே ஒரு தனி உணர்ச்சி தரக்கூடிய விளைவையோ எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நூலும் எழுதியிருக்கிறாரு 1901ல. சிறுகதையின் தத்துவம்ங்கிற நூலு. பிலாசபி ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தலைப்புல. இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சிறுகதைக்கும் நெடுங்கதைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்ல முயற்சி பண்றாரு. சிறுகதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அது மெய்ப்பாட்டு ஒருமை அப்படிங்கிற உணர்வு நிலையை பொறுத்தது. நாவல் நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து வரக்கூடிய காரணத்தினால பலவித மெய்ப்பாடுகளாக மாறி மாறி ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகை. அப்ப தனி ஒரு விளைவை கண்டிப்பா அதனால ஏற்படுத்த முடியாது. தனி ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியது சிறுகதை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிகழ்ச்சியவோ அல்லது ஒரு நீண்ட கதையில நீங்க பிரிச்சு ஒரு கிளை கதையோ நீங்க வந்துட்டு சிறுகதையில குடுக்கலாமான்னா கண்டிப்பா குடுக்க முடியாது. அது தன்னளவுல படுத்த முடியாது. ஒருவேளை அதை நீங்க விரிவுபடுத்த முயற்சி பண்ணா அதனுடைய வடிவமும் அழகும் கெட்டு போயிடும்னு சொன்னது பிராண்டர் மாத்யூஸ். இதே மாதிரியான நாவல் மற்றும் சிறுகதைகள் 2யுமே எழுதி புகழ்பெற்ற ஒரு நபர் தான் வர்ஜீனியா வுல்ஃப். அவரு நாவலுக்கும் சிறுகதைக்கும் ஒரு வித்தியாசத்தை எடுத்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நாவல்ல வரக்கூடிய பாத்திரங்கள் சின்ன வயசுல இளையவர்களாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வளர ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு காட்சியில இருந்து இன்னொரு காட்சிக்கு அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். பாத்திரங்களினுடைய வளர்ச்சி, அந்த காலத்துல முன்னேற்றம், இததான் வந்து நாவலினுடைய ஜீவநாடின்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் நம்ம சொன்னோம்னா நிறைய இடங்கள், நிறைய காலகட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு காட்சியில இருந்து இன்னொரு காட்சிக்கு இடமாற்றம் நிறைய நடக்கும். அதுதான் நாவலுக்கு உண்டான சிறப்பே. சிறுகதையில பொறுத்தவரைக்கும் காலம் நகர வேண்டிய அவசியமே இல்ல. என்னுடைய இளமை பருவம்னா இளமை பருவத்தோடயே நான் நின்னுக்கலாம். முதுமை பருவம்னா முதுமை பருவத்த மட்டும் நான் சொல்லணும். நகர்ந்தாலும் ஒரு சிறு அளவுல தான். 1 வருஷம் 2 வருட காலகட்டத்துல, ஒரு 5 வருட காலகட்டத்துல முடிஞ்சு போச்சு. பார்க்க போனா சிறுகதையினுடைய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறுகதைய எழுதலாம். கதாபாத்திரங்கள் இல்லாமல் நான் ஒரு கதையை எழுதலாமா? சிறுகதையில எழுதலாம். உண்மைய சொல்லணும்னா. பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய நாவல், கதாபாத்திரங்கள் பேசாமல் இருந்தாலும் அதை விட ஒரு மோசமான சலிப்ப நமக்கு குடுத்துரும். நாவல்ல நான் கதாபாத்திரங்கள் இல்லாம, ஒருவேளை அவங்க பேசாம, நான் வந்துட்டு ஒரு நாவல் எழுதுறேன் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணா, கண்டிப்பா அது ஒரு சலிப்பை ஏற்படுத்திரும். ரொம்ப முக்கியம். ஒரு சில ஆனா சிறுகதைய பொறுத்தவரைக்கும் வாய திறக்காமலே ஒரு சில கதாபாத்திரங்கள் அமைதியாகவே இருக்கிற மாரியான சூழ்நிலையை நம்மளால காட்ட முடியும். அதே மாரி ஒரு நாவலினுடைய பெயர் விலாசமில்லாத கதாபாத்திரங்கள் இருந்தாலோ, அல்லது அதுல இடத்தையும், காலத்தையும் தெரிவிக்காமல் இருந்தாலோ, நாவல் வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திரும், சலிப்பை ஏற்படுத்திரும். ஆனா சிறுகதைகள்ல கதாபாத்திரங்களினுடைய பெயரையோ, வர்ணனையோ நம்மளால சொல்ல முடியாது. அவன் அல்லது அந்த இடத்துல அவள் அல்லது அந்த மனிதன் அப்படிங்கிற குறிப்புக்கு மேல எந்த விவரமும் அந்த இடத்துல இல்லாமலும் போகலாம். இடப்பெயர்களும் வெறுமனே தெரு அல்லது கிராமம் அப்படின்னு பொதுவாகவே இருக்கலாம். ரொம்ப முக்கியம். அவன், அவள், அது அப்படிங்கிற பெயர்ல மௌனி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? முழுவதுமாக கதை எழுதி முடிச்சுட்டு போயிருவார். கதை சொல்லக்கூடிய மரபு. சரி, ஏற்கனவே பிராண்டர் மாத்யூஸ் எழுதிய இன்னொரு முழுமையான விமர்சன நூல்ல சிறுகதை இலக்கியத்தினுடைய வளர்ச்சிய மதிப்பீடு செஞ்சு, அவர் அதுக்கு ஒரு விளக்கத்த குடுத்திருக்கிறாரு. சிறுகதை என்பது ஒரு சிறிய கதை அப்படிங்கிற பொருள்ல இல்லாம, ஒரு புதிய இலக்கிய வடிவத்தின் பெயரை குறிக்கும் ஒரு தனி சொல்லாக பயன்படுத்தி வரப்பட்டது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, இந்த பிராண்டர் மாத்யூஸ். ஏற்கனவே இந்த பிராண்டர் மாத்யூஸ் இன்னொரு சொல்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இன்னொரு வரிய மெய்ப்பாட்டு ஒருமை. சிறுகதைக்குள் இருக்கக்கூடிய நாவலுக்கும் சிறுகதைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு மெய்ப்பாட்டு ஒருமை என்ற உணர்வு நிலையை பொறுத்தது அப்படிங்கிற கருத்தை முன்வைத்த அறிஞர் பிராண்டர் மாத்யூஸ். அதே மாதிரி சிறுகதை அப்படிங்கிற பொருள்ல இல்லாம ஒரு புதிய இலக்கிய வடிவத்தின் பெயரை குறிக்கும் ஒரு தனி சொல்லாக பயன்படுத்தி வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நாவல் அப்படிங்கிறது ஒரு தனி இலக்கியம். நாவல்ல இருந்து ஒரு கதையை நான் எடுத்து சொல்றேன்னு இல்லாம இது ஒரு தனி இலக்கியம், புதிய ஒரு இலக்கிய வடிவம்ங்கிற ஒரு பெயரை சொல்றது ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னவர் பிராண்டர் மாத்யூஸ். இலக்கிய வரலாற்றின் போக்கை பார்த்தால் நாவல் தோன்றுவதற்கு நெடுங்காலத்திற்கு முன்பே சிறுகதை வளர்ச்சி அடைந்திருந்தது அப்படின்னு சொல்றாரு. சொன்னவர் யாரு? பிராண்டர் மாத்யூஸ். ஏன்னா அத பொறுத்தவரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா, நாவலுக்கு அப்புறம் தான் சிறுகதை. ஆனா இது அவர் சொல்லக்கூடிய கூற்று கொஞ்சம் முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கதை சொல்லக்கூடிய மரபு எங்க இருந்து தொடங்குது? காலம் காலமாக கதை சொல்லக்கூடியதும், கதை கேட்பதும் எல்லா தேசங்களிலுமே மக்கள் கிட்ட வாய்மொழியாகவே இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்? நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பாகவே மக்கள் எல்லாருமே சேர்ந்து இனக்குழுக்களாக வாழும் பொழுது, ஓய்வு நேரங்கள்ல அவங்களுடைய மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தருவாயில, குடும்ப உறவினர்கள் கிட்ட பேசக்கூடிய தருவாயில, ஆதி மனிதன் புதிய சாதனம் ஒன்றை கையாள வேண்டி இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த கதைங்கிற விஷயம் உருவாகி இருக்கு. அப்ப தமிழ் மக்களிடையேயும் இதே வழக்கம் தொன்று தொட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்துட்டு இருந்திருக்கு. பழம்பெரும் இலக்கண ஆசிரியரான தொல்காப்பியர் அதை நமக்கு விரிவாக சொல்லியிருக்கிறார். எந்த வகையில?
உரைநடை வகையை பற்றி அவர் எடுத்து உரைக்கக்கூடிய இடத்துல பாற்றுடை வைத்த குறிப்பினாலும் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துல பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். அது என்ன பொருள் மரபில்லா பொய்மொழி? அதாவது உண்மை இல்லாத பொய்க்கதை, புனைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உண்மை இல்லாத பொய்க்கதை? யானையும் குருவியும் தனக்குள்ளார நட்பு கொண்டு பேசி உறவாடியது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? அது உண்மை இல்லாத தன்மையை சொல்லக்கூடியது. பொருள் மரபு இல்லாத ஒரு பொய்மொழி அப்படின்னு சொல்லலாம். பஞ்சதந்திரத்துல விலங்குகள் பேசக்கூடிய காட்சிகளாக பஞ்சதந்திர கதைகள்ல நிறைய வகைப்பாடுகளை அமைச்சிருப்பாங்க. அதை இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பொருளோடு புணர்ந்த நகைமொழி. இதுக்கு தொல்காப்பியர் இன்னொரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்றே மற்றும் செவிலிக்கு உரித்தே அப்படின்னு அதுக்கு அடுத்து ஒரு தனி சூத்திரமும் எழுதியிருக்கிறார். அது என்ன ஒன்றே மற்றும் செவிலிக்கு உரித்தே? அதாவது இதுக்கு ஒரு விளக்கத்தை பேராசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தின் உரையாசிரியராக விளங்கக்கூடிய பேராசிரியர் விளக்கம் கொடுக்கிறார். தலைமகளை வற்புறுத்தக்கூடிய இந்த செவிலியர் அவங்க அந்த தலைவிய மகிழ்விப்பதற்காக வேண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா பொழுதுபோக்குவதற்காக ஒரு கதை எடுத்து சொல்லுவாங்களாம். சிரிக்க வைக்கிறதுக்காகவே பொருளோடு கூடிய ஒரு கதையை சொல்லுவாங்களாம். அததான் பொருளோடு புணர்ந்த நகைமொழி அப்படின்னு நமக்கு பேராசிரியர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப பொழுதுபோக்குவதற்காக கதை சொல்லக்கூடிய வழக்கம் தமிழர்கள் மத்தியிலும் இருந்திருக்கு. அதை தொல்காப்பியரே நமக்கு சொல்லி இருக்கிறாரு. இதை தாண்டி குறுந்தொகை, கடித்தொகை இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்ல தன்னுணர்ச்சி பாடல்கள் நிறைய இடத்துல பொழுதுபோக்கு கதை வடிவங்களாக இருக்கு. அதுல முல்லைக்கலியில இருக்கு மருதக்களியில இருக்கக்கூடிய ஒரு பாடலை உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஒரு கூனியும் ஒரு குரலனும் தனக்குள்ளார என்ன பண்ணிருக்காங்க? உடல் குறையை 2 பேரும் வர்ணித்து இகழ்ந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு மனசா மாறி தன்னுடைய காதல முடிவு பண்ணணும்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சோலைக்குள்ளார போறதா ஒரு பாடல் இருக்கு. அப்ப புனைக்கதை வகையில சிறுகதை, கவிதை வகையில தன்னுணர்ச்சி பாடல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா H.E. பேட்ஸ். எப்படி அன்றைய காலகட்டத்துல புனைக்கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமோ, புனைக்கதை அப்படின்னா சொல்லப்படக்கூடிய புனைந்துரைக்கப்படக்கூடிய கதை, அந்த வகையில சிறுகதை. கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலகட்டத்துல கவிதை வகையில தன்னுணர்ச்சி பாடல். இத சொன்னது H.E. பேட்ஸ் அப்படிங்கிற நபர். இதே கருத்தை வரதராசனார் அவர்கள் பழங்காலத்துல தன்னுணர்ச்சி பாடல் அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல சிறுகதை. பழங்காலத்துல நாவல் பெற்று இருக்கக்கூடிய இடத்தை இந்த காலத்துல பொறுத்தவரைக்கும், அதாவது பழங்காலத்துல நாவல் இல்ல, பழங்காலத்துல காப்பியம் பெற்று இருக்கக்கூடிய வளர்ச்சியும் இந்த காலத்துல நாவல் பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புனைக்கதை என்றால் சிறுகதை பழங்காலத்துல, கவிதை அப்படின்னா தன்னுணர்ச்சி பாடல் மாதிரி சொன்னது பேட்ஸ். அப்ப நம்ம தமிழ் அறிஞர் வரதராசனார் என்ன சொல்றாரு? பழங்காலத்துல தன்னுணர்ச்சி பாடல், இப்ப சிறுகதை. அப்ப அந்த காலகட்டத்துல காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த காலத்துல நாவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு பேட்ஸ். மூவா கதை கட்டுதல். ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே கதை கட்டுதல் எல்லாமே கொஞ்சமா இல்ல, எல்லா இடத்துலயுமே இது இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். துரியோதனன் சொல்வதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு நொல்லை கதைகளாகவும், பாஞ்சாலை அழைத்து வர சென்ற தேர்ப்பாகன் சொன்ன செய்தி துரியோதனனுக்கு பிள்ளை கதைகளாகவும் பாரதியாரால வர்ணிக்கப்படக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. துரியோதனன் சொல்றதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு நொல்லை கதை, பாஞ்சாலி அழைத்து வர சென்ற தேர்ப்பாகன் சொன்ன செய்தி துரியோதனனுக்கு பிள்ளை கதைகள். அப்படியே ஊன்னு கேட்டிருக்கான் பாத்துக்கோங்க. அப்ப வசன சம்பிரதாயன் கதை அப்படிங்கிற ஒரு நூல் உண்டு. அதாவது முதல்ல இந்த வசன சம்பிரதாயன் கதை 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலத்துல, அதாவது சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த ஒரு அரசர் தன்னுடைய சமஸ்தான புலவரை கூப்பிட்டு, தன்னுடைய சமஸ்தான புலவருடைய பெயர் என்ன அப்படின்னா முத்துக்குட்டி ஐயா, அவரை கூப்பிட்டு ஒரு சிவராத்திரி அன்னைக்கு மக்கள் எல்லாம் தூங்காம இருக்கணும்பா, அதனால அவங்களுக்கு உதவியா ஒரு கதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்காக வேண்டி விடிய விடிய ஒரு நீண்ட கதையை அவராகவே என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா சொந்த கற்பனையில எழுதி அவரு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. விடிய விடிய சொல்லிட்டார். அப்ப ஒரு நீண்ட கதையா மாறுறதுனால அது நாவலா போயிடுச்சு. ஒருவேளை அவர் 1 மணி நேரம் அந்த காலகட்டத்துல சொல்லியிருந்தா இந்த வசன சம்பிரதாயன் கதை தான் உண்மையாலுமே முதல் சிறுகதைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கதை சொல்லுவது பொழுதுபோக்கிற்காக அப்படின்னு சொல்லிட்டு அது உருவ அளவுல பாத்தீங்க அப்படின்னா சிறியதாக இருக்கும் அப்படின்னு பொருள்பட 1917ஆம் ஆண்டுல கதையை பற்றி விமர்சித்த வாசுதேவன் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இப்ப நான் கதை சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய பொழுதுபோக்குக்காக மட்டும்தான், உங்களை முன்னாடி உட்கார வச்சு உங்க அத்தனை பேர்த்தையும் நான் பொழுதுபோக்கணும். அது முதல்
முக்கியமான ஒரு காரணம். 2வது உருவத்துல சின்னதா இருக்கணும். நான் ரொம்ப சுருக்கமா சொன்னாதான் உங்களால நான் சொல்றத உட்கார வச்சு கேட்க முடியும். இல்லன்னா கண்டிப்பா. ஏன்னா ஒரு மனிதன் சொல்ல இன்னொரு மனிதன் பொறுமையாக கேட்கறதுக்கும் ஒரு தன்மை உண்டு. அத பாதிக்காத வகையில இருக்கணும்னு சொல்லி இந்த வாசுதேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய விமர்சனத்த முன் வச்சிருக்கிறாரு. அதாவது ஆதி காலத்துல கதை உருவாயிருக்கு. ஒரு ஒழுங்கான இலக்கணம் அப்படிங்கிற விஷயம் அந்த கதைக்கு அமையாது. மனிதர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தன்பால் அணிந்து அழகாக விளங்கக்கூடிய தன்மைதான் இந்த சிறுகதைன்னு சொல்றாங்க. ஆதி காலத்திலே இது உருவாயிடுச்சு. சிறுகதைக்குன்னு ஒரு இலக்கணம்லாம் கிடையாது. அது மனுஷங்களுக்கு அது சொன்னா மனுஷங்க சந்தோஷப்படுவாங்க. அது தன்பால் என்ன பண்ணுது அப்படின்னா அழகையும் கொண்டு காணப்பட்டது. நாள் முழுவதும் உழைத்து களைத்து வந்த அந்த மனிதர்கள் மாலையில அல்லது ஒரு முன் இரவுல கொஞ்ச காலமா கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கதையை கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஓய்வு கிடைக்குது இல்லையா? அந்த சிறு காலத்துல அது முடிக்கணும். உருவிற் சிறியது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவங்க சொல்ல முற்படுறாங்க. ரொம்ப முக்கியம். சிறிய அளவுல இருக்கணும். உருவில் சிறியதாக இருக்கும்னு பொருள்பட சிறுகதைக்கு விளக்கம் சொன்ன நபர் வாசுதேவன். அதே மாதிரி புனைகதை வகையில் சிறுகதை, கவிதை வகையில் தன்னுணர்ச்சி பாடல் அப்படின்னு சொன்னது யாருன்னா H.E. பேட்ஸ். பழங்காலத்துல தன்னுணர்ச்சி பாடல்கள் பெற்றிருந்த இடத்தை இக்காலத்தில் சிறுகதை என்ற இலக்கிய வகை ஓரளவு பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வரதராசனார். எத்தனை கொஸ்டினுமே எல்லாமே வினா அத்தனை முழுவதும் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ஆலன் போவும் பிராண்டர் மாத்தியூஸும் சிறுகதை கொள்கை வகுக்க முற்பட்டத அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் விமர்சகர்களுமே சிறுகதையை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில ஆங்கிலத்துல சாசர் அப்படிங்கிற நபர் கவிதையில எழுதிய கான்டர்பெரி கதைகள் அப்படிங்கிற கதைகளை யாத்ரீகர்களினுடைய பிரயாண அழுப்பை தீர்க்க சொல்லப்பட்ட கதைகளாக சொல்றாங்க. இப்ப பயணம் மேற்கொள்ளக்கூடிய தருவாயில இப்ப எப்படி நம்ம வந்து பாடல் கேட்டுட்டே போறோம் நம்மளுடைய பயண களைப்ப வந்து நீக்குவதற்காக. அன்றைய காலகட்டத்துல யாத்ரீகர்கள் இந்த மாதிரி பிரயாண அழுப்ப நடந்து போகும்பொழுது அவங்களுடைய அழுப்ப தீர்க்கறதுக்கு பேசிக்கிட்டே போகும் பொழுது இந்த ஆங்கிலத்துல சாசர் எழுதின கவிதையில அந்த கான்டர்பெரி கதைகள் இருந்திருக்கு. அந்த கதைகளை பேசிக்கிட்டே போயிருக்காங்க. இத்தாலிய மொழியில பொக்காசியோ அப்படிங்கிற நபர் எழுதின கதைக்கு பெயர் டெக்கமாரன் கதை. 100 வேடிக்கை கதைகள். இதை தாண்டி பல ஆண்டுகளுக்கு முன்பு அரேபிய மொழியில எழுந்த 1000 இரவு கதைகள். உங்களுக்கு தெரியும் அரேபிய மொழியில 1000 இரவு கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 1000 இரவு வந்துட்டு ஒரு பெண் ஒரு அரசனோடு என்ன பண்றா அப்படின்னா வாழ்ந்திருக்கா. அதாவது அந்த பெண் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையுமே திருமணம் பண்ணி அன்று இரவு பொழுது அரசன் என்ன பண்றாரு அப்படின்னா கொன்னுறாரு. கடைசியா பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க. கடைசியா மந்திரியினுடைய மகள் தான் இருக்கா. அந்த அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் போறேன் என்ன திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம மந்திரியும் என்ன பண்றாரு அப்படின்னா திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அப்படி திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய வேலையில அவளுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த கதையை முடிக்காமலே ஒரு 1000 இரவுகள் கதையை சொல்லி கடைசியா முடிக்கக்கூடிய நேரத்துல நான் இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இறந்து போயிருவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அந்த நம்பிக்கையோட இந்த கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறா. சோ அப்ப மனம் திருந்தி மன்னன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த பெண்ணை மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. அந்த வகையில அமையக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் திருந்தி ஏத்துக்கிறாரு, மன்னிச்சுன்னு கிடையாது, மனம் திருந்தி ஏத்துக்கிறாரு அந்த மன்னன். அதுதான் 1000 இரவு அரேபிய கதைகள், இரவு கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 இரவு கதைகள். இத பத்தி இங்க மட்டும் இல்ல, வேற எங்க படிச்சிருப்பீங்க? நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம படிச்சிருப்போம். கல்பனா அவர்கள் எழுதின ஒரு பகுதியாக உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. 1001 இரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசிய நாட்டுப்புற கதைகள்ல புகழ்பெற்ற ஒரு தொகுப்பு அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. தன்னுடைய மனைவியினுடைய துரோகத்தால பெண்களை வெறுக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது சுல்தான் ஷஹ்ரியார் அப்படிங்கிற நபர் தினமும் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி மறுநாள் காலையில அவளை கொன்று விடுவது வழக்கமா இருக்கு. அரசிடமிருந்து பெண்களை காப்பாற்ற அமைச்சரினுடைய மகளான அந்த ஷெஹ்ராஷாத் சுல்தான திருமணம் பண்ணிக்கிறார். அவ என்ன பண்றா அப்படின்னா தினமும் ஒரு புதிய கதையை சுவாரஸ்யமான கட்டத்துல பாதியிலேயே நிறுத்திடுவா. ரொம்ப முக்கியமான ஒரு தருவாயில அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அறிய அந்த சுல்தானுக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. அவளை கொல்லாம அடுத்த நாளுக்காக அவர் காத்திருக்கிறார். இப்படியே அவளுடைய இரவு எத்தனை பொழுது கழிகிறது, 1001 இரவுகள் அவ என்ன பண்ணிடுறா அப்படின்னா கடந்து வந்துடுறா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். சரி, அதுதான் இந்த இடத்துல 1001 இரவு அரேபிய கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. 1000 இரவு கதைகள், ஈசாப்பின் நீதி கதைகள், புத்த ஜாதக கதைகள், வடமொழியில சொல்லப்பட்ட கதா சரித சாகர கதைகள், இது மாதிரி பொழுதுபோக்க உதவிய கதைகள். இதெல்லாமே தமிழ் விமர்சகர் வாசுதேவன்
அதே அவரை மாதிரி அதே காலகட்டத்துல இது பற்றி ஆராய்ந்த நபர் ஜேம்ஸ் கூப்பர் அப்படிங்கிற நபர். நான் ஏற்கனவே வாசுதேவனை பத்தி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு? வாசுதேவன் ஒரு உலகத்துல சிறுகதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உருவில் சிறியதாக இருக்கணும் அப்படிங்கிற பொருள்ல சொல்லியிருக்காங்க. ஓய்வு நேரத்துல மனிதர்கள் அல்லது ஒரு நடுராத்திரிக்கு முன்பாக ஒரு 9 மணில இருந்து ஒரு 11 மணி 10 மணிக்குள்ளார அவங்க முடிக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கணும். அதே சீக்கிரமா முடிஞ்சிரணுங்கிற ஒரு கொள்கையை அவர் முன் வச்சிருக்கிறார். அவரை மாதிரியே ஜேம்ஸ் கூப்பர் அப்படிங்கிற நபரும் லாரன்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க விமர்சகரும், ஜேம்ஸ் கூப்பர் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரே பெயர் தான், ஜேம்ஸ் கூப்பர் லாரன்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க விமர்சகர் வாய்மொழி மரபு கதை சுருக்கமாகவும் செறிவாகவும் இருப்பதன் காரணத்தையும் சிறுகதைக்கு அதனுடைய பொருத்தத்தையும் நமக்கு எடுத்து சொல்றார். ஏன் வாய்மொழி மரபு கதை ரொம்ப சுருக்கமா இருக்கு? கதை கேட்கக்கூடிய நபரினுடைய பொறுமையினுடைய எல்லையை பொறுத்துதான் கதை பாத்தீங்க அப்படின்னா சிறுகதையா மாறுது. ஒரு நீண்ட கதையை ஒரே மூச்சுல படிச்சு முடிச்சிட முடியும். ஆனா பல பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய தருவாயில அந்த குழுவுக்கு நம்ம அதை சொல்லக்கூடிய தருவாயில கதை சொல்லுபவருக்கு களைப்பு கண்டிப்பா ஒரு பெரிய கதையை நான் என்ன பண்றேன், எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, நான் உட்காந்து ஒரே மூச்சுல இந்த புத்தகம் முழுசும் நான் என்னால உட்காந்து ஒரே நாள்ல படிச்சிட முடியும், ஒரே நாள்ல என்னால கேள்வி எடுத்துட முடியும். ஆனா இதை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பா சலிப்பு தட்டிரும். ஏன்னா உட்காந்து கேட்கக்கூடிய குழுவுக்கு பல பேர் சேர்ந்து நின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சலிப்பு தட்டிரும். கதை சொல்லுபவருக்கும் எனக்கும் களைப்பு ஏற்பட்டுரும். அப்ப கேட்பவர்களும் ரசித்து கேட்க சிரமப்படுவாங்க, சொல்றவங்களும் சிரமப்படுவாங்க. இப்ப வாய்மொழியாக சொல்லப்படக்கூடிய கதையாகப்பட்டது ஒருத்தவங்களுடைய பொறுமையை சோதிக்காம ரொம்ப சுருக்கமான சுருகதையா இருக்கணும். அதனாலதான் கிளாஸ் டைமே உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா 15 நிமிடங்கள் உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கேப் கொடுக்குறோம். அப்ப காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 15 நிமிடம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சராசரி இடைவெளி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் இடைவெளி. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 40 நிமிட கதை அப்படிங்கிற வடிவத்துல தான் உங்களுடைய மனசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஏத்துக்கும். அப்ப சுருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உங்களுடைய பொறுமையை சோதிக்காத வகையிலும் இருக்கணும். அதே மாதிரி சுருக்கமும் செறிவும் சிறுகதையினுடைய முக்கிய பண்புகள்னு சொன்ன அறிஞர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் கூப்பர் லாரன்ஸ். ஒருத்தருடைய பொறுமையினுடைய எல்லையை பொறுத்து அப்படின்னு சொன்னாலே ஜேம்ஸ் கூப்பர் லாரன்ஸ், அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. எழுத்துல எழுதப்படக்கூடிய சிறுகதை பல சிறுகதைகள் பழைய வாய்மொழி மரபுல இருந்து வந்த வடிவம் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது இந்த இடத்துல. மேநாட்டுல வழிகாட்டிகள் யார் யார், மேலை நாட்டு வழிகாட்டிகள் சிறுகதைகள்ல யார் யார், சிறுகதை வடிவ உணர்வை கொண்டு திறம்பட கதை புனைந்தவர்களை ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா இந்த நாடுகள்ல தான் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா போன நூற்றாண்டின் பிற்பகுதியில அதிகமாக பார்க்க முடியுது. ரஷ்யாவுல செக்கோவ், துர்கனேவ், கோகுல் இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் பிரசித்தி பெற்ற பெயர்கள். வினா ரொம்ப முக்கியம். இதுல கோகுல் அப்படிங்கிறவருடைய பெயர் தான் சிறுகதையினுடைய தந்தை அப்படிங்கிற மதிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அவர் எழுதிய மேலங்கி அப்படிங்கிற ஒரு கதையை முன்மாதிரியா வச்சுக்கிட்டு தான் மத்தவங்க எல்லாருமே கதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அத துர்கனேவ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் கோகுலினுடைய மேலங்கியில் நுழைந்துதான் நாங்கள் எல்லோரும் வந்தோம்னே அவர் முன் வச்சிருக்கிறாரு. அப்ப பிரான்ஸ்ல பிறந்த சிறுகதைகள் மற்ற மொழிகள் பலவற்றிலும் பார்க்க இது வந்து பெருசா பிரசித்தமானவை அப்படின்னு சொல்றாங்க. பெயர் பெற்ற ஒரு சிறுகதைகளாக பிரான்ஸ்ல பிறந்த சிறுகதைகள் இருந்திருக்கு. அப்ப ரொம்ப முக்கியம், சிறுகதையினுடைய தந்தை யாரு அப்படின்னா கோகுல். அவரு ரொம்ப சிறுகதையினுடைய தந்தை அப்படின்னு மதிக்கத்தக்க அளவு அவர் சிறுகதை எழுதி இருக்கிறாரு. அவர் எழுதின சிறுகதைக்கு பெயர் தான் மேலங்கி, ஓவர் கோட். அப்ப அத முன்மாதிரியா வச்சுக்கிட்டு நிறைய சிறுகதைகளை படைச்சிருக்கிறாங்க. அதுல துர்கனேங்கிற புகழ்பெற்ற அறிஞர் கோகுலவினுடைய அந்த ஓவர் கோட்ல நுழைஞ்சுதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோங்கிற அளவுக்கு முன் வச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த பிரெஞ்சுல பிறந்த சிறுகதைகள் மற்ற மொழிகள் பலவற்றிலும் பார்க்க பிரசித்தமானவைன்னு சொல்றாங்க. மெரிம் பால்ஸ்லாக், மாப்பசான் இந்த மாதிரி ஆசிரியர்களினுடைய பெயர்கள் ஆங்கில மொழியின் மூலமாக தமிழ் வாசகர்களுக்கு பரிச்சயமாக மாறிடுச்சு. இதுல மாப்பசான் கதைகள் இந்திய மொழிகள்ல சிறுகதை படைக்க முன் வந்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். வினா ரொம்ப முக்கியம். இந்திய மொழிகள்ல சிறுகதை படைக்க முன் வந்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பிரெஞ்சு ஆசிரியர் உடைய படைப்பு மாப்பசானுடைய படைப்பு. இதை தாண்டி அமெரிக்காவுல சிறுகதை அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் மிக அபிமான இலக்கிய வடிவமாக அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு இடத்தை பிடிச்சிருச்சு. முதல்ல தானேதான் சிறுகதை இலக்கியத்திற்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து நிலைபெற செய்தவர்கள் அப்படின்னும், உலகத்திலேயே வேறு எந்த நாட்டையும் விட தன்னுடைய நாட்டுலதான் சிறுகதை நாவலை விட அதிக செல்வாக்கு பெற்றுள்ளது அப்படின்னும் அமெரிக்கர்கள் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. சிறுகதை விமர்சகர்கள்ல சிறப்பான ஒருத்தர் யார் அப்படின்னா பிராங்க் ஒக்கனர் அப்படிங்கிற நபர். ஒக்கானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்கர்கள் சிறுகதை எழுதுவதை காண்பிக்கக்கூடிய திறமை பார்த்தா அது அவங்களுடைய தன்னுடைய தேசிய கலையாக கருதுறாங்க அப்படின்னு சொல்லலாம்னே சொல்லியிருக்கிறார். அப்ப வில்லியம் டீன் ஹாவ்லெல்ஸ் அப்படிங்கிற நபர், இதுக்கு காரணம் என்ன, ஏன் ஆங்கிலேயர்கள் அதாவது அமெரிக்கர்கள் ஏன் வந்து சிறுகதை எழுதுறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க
அது ஒரு திறமையாகவே பாக்குறாங்க. ஏன் அவங்க அத ஒரு தேசிய கலையாகவே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை விளக்க முற்பட்ட அந்த வில்லியம் டீன் ஹவெல்ஸ் அப்படிங்கிற அறிஞர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. மத்த எல்லா மொழி பேசக்கூடியவர்களை காட்டிலும் அமெரிக்கர்கள் தான் சிறுகதைக்கு ஒரு முழுமையான வடிவம் கொடுக்கறதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இதுல சந்தேகமே இல்ல. அமெரிக்க மக்கள் கிட்ட அந்த வாழ்க்கையில நிலவக்கூடிய அந்த வேகமும் பொறுமையின்மையும் காரணமாக இந்த வடிவம் அமெரிக்க இலக்கிய உணர்வுக்கு ஏற்புடையது. எதையுமே அவங்க பொறுமையா கையாள மாட்டாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வேகமா எல்லாத்தையுமே முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இந்த வடிவத்தை ரொம்ப ஏற்புடையதாக மாத்தி கொடுத்திருக்கு. இதே மாதிரி ஹவெல்ஸ், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை சொன்னது வில்லியம் டீன் ஹவெல்ஸ். ஹவெல்ஸ் எழுத்துக்களை இன்று அமெரிக்கர்களிடையே பரவலாகும் ஆனால் கட்டுப்பாட்டோடு விரிவடைந்து வந்திருக்கக்கூடிய காரணத்தினால பத்திரிகைகள் அதை தாண்டி மற்ற எல்லா இலக்கிய வகைகளையும் விட சிறுகதைகளுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது எட்கர் ஆலன் போ, நத்தானியல் ஹாத்தோன், வாஷிங்டன் இர்வின், ஓ ஹென்றி, இந்த மாதிரி அமெரிக்க சிறுகதை ஆசிரியர்களுடைய படைப்புகள் ஆங்கில மொழி வழங்கக்கூடிய நாடுகள் அத்தனையிலுமே செல்வாக்கு பெற ஆரம்பிச்சுச்சாம். இதை தாண்டி இன்றைய நிலையிலும் சிறுகதை இலக்கியம் அமெரிக்காவுல முதல் இடத்தை பெற்றிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. சிறுகதைக்குன்னு அவங்க எழுத்து பயிற்சி பள்ளிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. பரிசு போட்டி அமைப்புகள் வச்சிருக்காங்க. ஓ ஹென்ரியினுடைய பெயர்ல அங்க வருஷம் வருஷம் சிறுகதை போட்டியும் நடத்திட்டு இருக்காங்க. யாருடைய பெயர்ல? ஓ ஹென்றி அப்படிங்கிறோடைய பெயர்ல. எட்கர் ஆலன் போ, நாத்தானியல் ஹாத்தோன் தான் முதல்ல சிறுகதை எழுதி இருக்கிறாரு. அததான் வந்துட்டு திரும்பி சொன்ன சிறுகதைகள் அப்படிங்கிற தலைப்புல தொகுத்து கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு எழுத போகதான் இந்த எட்கர் ஆலன் போ வந்துட்டு இலக்கிய கொள்கைக்கு பெயர் பெற்றவருங்கிற பெயர் வந்திருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த ஓ ஹென்றி அப்படிங்கிறவருடைய பெயர்ல வருஷம் வருஷம் சிறுகதை போட்டி நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல ஓ ஹென்றி எழுதி குவித்த அளவு சிறுகதைகள் வேற எந்த எழுத்தாளருமே எழுதல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு முறை சிறைவாசம் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்கக்கூடிய தருவாயில வாரம் தவறாம கதை எழுதி பத்திரிகைக்கு அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய தமிழ் எழுத்தாளர் கைகள்ல ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஓ ஹென்ரியினுடைய கதைகள் எல்லாமே எடுத்து எழுதியிருக்காங்க. அப்ப அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் பிரான்சிலும் சிறப்பாக மதிக்கப்பட்ட இந்த சிறுகதை ஆங்கில மொழியினுடைய தாயகமாக விளங்கக்கூடிய இங்கிலாந்துல அதிக செல்வாக்கு பெறல. ஏன்? சிறுகதை அப்படிங்கிற வார்த்தையே ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் அகராதியில் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில 1933க்கு முன்னாடி சேர்க்கப்படலன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? இயன் ரீட் அப்படிங்கிற அறிஞர் இதை தெரிவிக்கிறார். இயன் ரீட் அப்படிங்கிற அறிஞர். அப்ப ஆங்கில மொழியினுடைய இலக்கிய வரலாறு எழுதியவர்கள் எல்லாருமே கவிதை, புனைக்கதை, நாடகம் அப்படிங்கிற 3 வகை இலக்கியங்களை பற்றியே ஆராய்ந்தவர்கள். அதை தாண்டி சிறுகதையை தனியாக அவங்க என்ன பண்ணல, எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறுகதை அப்படிங்கிற வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியில 1933க்கு முன்னாடி சேர்க்கப்படலன்னு முன் வச்ச அறிஞர் யாரு? இயன் ரீட் அப்படிங்கிற நபர். இந்த நிலைமை இந்த காலகட்டத்துல இருந்த போதிலும் இங்கிலாந்துல பல படைப்பாளிகள் சிறுகதை எழுதி கொண்டுதான் இருந்தாங்க. ரட்யார்ட் கிப்ளிங், ஆர்.எல். ஸ்டீவன்சன், கதரின் மான்ஸ்ஃபீல்டு, அதை தாண்டி தாமஸ் ஹார்டி, கொன்ராட்டு, ஹென்றி ஜேம்ஸ் ஜாய்ஸ், இந்த மாதிரியான ஆசிரியர்கள் சிறுகதை படைப்புல முக்கியமானவங்க. எல்லாருமே புகழ்பெற்ற நாவல் மூலமாகத்தான் இவங்க புகழ் பெற்று இருக்கிறார்கள். நாவல் இலக்கியம் தான் இங்கிலாந்துல அதிக செல்வாக்கு பெற்று இருந்தது. இந்த நூற்றாண்டினுடைய 20களிலும் 30களிலும் தோன்றிய சில பத்திரிகைகள் மாத்திரம் சிறுகதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல ஸ்ட்ராண்ட், ஆக்சி, அதுக்கப்புறம் ஃபியர்ஸ் சன்ஸ் மேகசின், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க மக்களினுடைய வாழ்க்கை முறையோடு இங்கிலாந்து மக்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க ஒப்புமை பண்ணும் பொழுது அமெரிக்கர்கள் பரபரப்பானவர்கள். இவங்க பரபரப்பு இல்லாதது, ரொம்ப அமைதியான வாழ்க்கை. விரைவிலே முடிவு பெற்றுவிடும் சிறுகதையை விட ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய நெடுங்கதையை தான் இந்த இங்கிலாந்து மக்கள் விரும்பியிருக்காங்க. அவசரப்படாத மக்கள் இவங்க. இதன் காரணமாக தான் இங்கிலாந்து சிறுகதை இலக்கியம் அவ்வளவாக எடுபடல அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த நிலைமை இருந்த தருவாயிலையுமே இந்த நூற்றாண்டின் 30கள்ல இலக்கியத்தரமான சில பத்திரிகைகள்ல, அதாவது கிரைட்டீரியன், அடெல்பி, இந்த மாதிரியான இலக்கிய வனப்புள்ள சிறுகதை படைப்புகளோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்கிறாங்க. இங்கிலாந்து பத்திரிகையிலுமே கிரைட்டீரியன், அடெல்ப், இந்த மாதிரியான இடத்துலயுமே பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க.